பாவமும் நீதியும். ரோமர் 5:21 பாருங்கள். காரணங்கள் 2, காரியங்கள் 2. பாவமாகிய காரணம் மரணமாகிய காரியத்தில் முடிகிறது. நீதியாகிய காரணமோ நித்திய ஜீவனாகிய காரியத்தில் முடிகிறது. இதையே காஸ் அண்ட் எஃபெக்ட் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். பாவத்திற்கு காரணன் சாத்தானாகிய பிசாசு என 1 யோவான் 3:8 கூறுகிறது. நீதிக்கு காரணர் இயேசு கிறிஸ்து என 1 யோவான் 3:7 உரைக்கின்றது. பாவத்திலே வாழ்வதற்கும் முடிவாகிய நித்திய நரகமாகிய மரணத்தை சுவீகரிப்பதற்கும் மனிதன் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. காரணம், அவன் பாவியாகவே உலகில் பிறப்பதால் அப்படியே வாழ்ந்துவிட்டால் நேரே நரகாக்கினை செல்வான். நீதியை அடைவதற்கும் நீதியின் பலனாகிய நித்திய ஜீவனை அடைவதற்கும் மனிதன் செய்ய வேண்டிய செயல் ஒன்று உண்டு. அது மனிதனில் இதை உண்டு பண்ணவே உலகில் பிறந்து மனிதனுடைய பாவத்தை பரிகரித்து தமது சொந்த இரத்தத்தை சிந்தின இறைவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் எங்கே நிற்கின்றோம்?